ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் ஆட்டோமோட்டிவ்ஸ். இன்னைக்கு இந்த வேலை நம்ம என்ன பார்க்கலாம், நம்ம மஹேந்திராவோட எலக்ட்ரிக் காரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் இது என்ன கார்னா BE60ங்க. இதுதான் இந்த காரோட நேம்ங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதோட எக்ஸ்டீரியர்னு பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் எப்படி இருக்குன்னா, நம்ம கியா EV6 இருக்குல்லங்க, அது மாதிரியோட டிசைன் தான் எனக்கு தெரிஞ்சு இதோட டிசைன் இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து ஹெட்லைட்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து எல்இடி ஹெட்லைட்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம டிஆர்எல் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சி ஷேப் டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து மஹேந்திரா லோகவே கிடையாதுங்க. நம்மளுக்கு வந்து இதிலே வந்து 360 டிகிரி கேமரா கூடிய ஃப்ரண்ட் கேமரா இதுவுமே இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபுல் க்ளோஸ்டு கிரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சைட் லுக்குன்னு வந்துட்டு E60 வந்து கூப்பே ஸ்டைலில் இருக்கனால தான் இது வந்து கரெக்டாவோட அதிகங்க. நம்ம கரெக்டாக சைஸோட அதிகம். ஐ மீன் இந்த XUV700ஓட இதோட சைஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து XUV700 இருக்க மாதிரியே நமக்கு வந்து இந்த டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீல்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 20 இன்ச்சஸ் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் காருக்கு 20 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். இட்ஸ் வெரி வெரி அப்ரிஷியேட்டபிள்ங்க. E60ஓட இன்டீரியர்னா ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. ஃபீச்சர் ரிச்சாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நம்ம காஸ்ட்லி காரில் உட்காந்த மாதிரி ஃபீல் இருக்குங்க. ஓகேவா, நமக்கு ஸ்டேரிங்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த வித்தியாசமான ஸ்டேரிங்க. நம்ம அந்த நம்ம வீடியோ கேமில் ஆடுற மாதிரி இருக்குங்க ஸ்டேரிங்லாம். அப்படி அதில் வந்து பேட்சிங் வந்துடுது. அப்புறம் அந்த வண்டியில் வந்து ADAS லெவல் 2லே வந்து ப்ரோன்னு ஒன்று வந்திருக்குங்க. நிறையா ஃபீச்சர்ஸ் வந்துருக்குங்க. இதில் வந்து ஆட்டோ பார்க்கிங் கூட வந்துடுதுங்க. இதோட ஆட்டோ பார்க்கிங் என்கேஜ் பண்ணியிருக்காங்க இந்த ADAS லெவல் 2 ப்ரோ. ஓகேவா, அப்புறம் நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பண்ண சுவிச்சஸ், அப்புறம் இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் கூடிய சுவிச்சஸ்மே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து TFT நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து அந்த கலர் TFT தாங்க கொடுத்துருக்காங்க. அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து அந்த இந்த வண்டியோட சவுண்ட் ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ஸ்பீக்கர்ஸ் வந்து ஹார்மன் கார்டனோட ஸ்பீக்கர் தாங்க. அண்ட் இது வந்து நம்ம ஏஆர் ரகுமானோட அந்த ஏஆர் ரகுமான் வச்சு அவங்களோட அதை வச்சு தான் அவங்க வந்து இந்த இதில் ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் இருக்குது, கீபோர்ட் சவுண்ட்ஸ், அதெல்லாம் வந்து ஏஆர் ரகுமான் வச்சு தான் அவங்க வந்து அதெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க மஹேந்திரா. நம்மளுக்கு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் நான் சொல்லணும்னா இன்னொரு வீடியோலாம் நான் போட்டே ஆகணும், வேறு வழியே இல்லை. அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக அதில் 360 டிகிரி கேமரா தான். நான் நார்மலாக சொல்லிடுறேன். 360 டிகிரி கேமரா இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார் ப்ளே, மஹேந்திரா கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்மளுக்கு வந்து இந்த சைடில் வந்து நம்மளுக்கு வந்து ஆம்பியன் லைட்டிங் சுற்றியில் வருது. அப்புறம் இது வந்து நம்ம மட்டும் தனியாக இருக்க மாதிரி, நம்ம இந்த ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸ் போட்டோம்னா நமக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு மட்டும் தனியாக இருக்க மாதிரி கேபின் ப்ளூ ஆம்பியன் லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அதிலே வந்து பார்க்கிங் கியர் எல்லாம் வந்துடுது. 2 வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் அப்படியே வந்து இப்படி வந்தோம்னா நம்மளுக்கு வந்து டிரைவிங் மோட் இருக்குது. அப்புறம் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஆம்ப்ரஸ் கொடுத்துருக்காங்கங்க. அப்புறம் இதுதாங்க இந்த வண்டியோட சீட்ஸு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து ஃப்ரேம்லெஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே வந்து நமக்கு வந்து அந்த ஆட்டோ பார்க்கிங் அண்ட் நம்ம இந்த வண்டியில் அந்த டிரைவிங் இது போடுறப்ப நம்ம வந்து எங்கேயாச்சும் வந்து டிரைவர் எங்கேயாச்சும் தூங்குறாங்களோ அது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்குங்க. அந்த கேமராவில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த SOS இதெல்லாம் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் மேலே ரூஃப்னு வந்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சன்ரூஃப் கிடையாது, வெறும் வந்து ஃபிக்ஸ்டு கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து நைட்டில் நமக்கு வந்து இலிமினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வித் லைட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து ஒரு 18 lakhs கொடுத்துருக்காங்க. இந்த 18 lakhsக்கு இதுக்குரிய ஃபீச்சர்ஸ் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த பேஸ் வேரியண்டோட ஆண்ட்ராய்டே ஒரு 21 லட்சம் வந்தாலும், டாப் அண்ட் ஒரு 30 லட்சம் வந்தாலும், அந்த 30 லட்சத்துக்கு வந்து எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்கணுமோ அதோட அதிகமாக ஒரு 60 lakhs 1 crore இருக்க காரோட ஃபீச்சர்ஸ் கூட அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் தான் இந்த வண்டியில் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ தட் இது வந்து சேல்ஸ் நிறையா ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் இது வந்து மிட்ரேசிக்குரிய சேல்ஸை லைட்டாக சாப்பிட்ருமோன்னு ஐ திங்க் ஸோ. ஓகேவா, தட்ஸ் ஆல் அபவுட் மஹேந்திரா BE60ங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் கார் ஆட்டோமோட்டிவ். டிரைவ் சேஃப், பி சேஃப்.